இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படினா IDFC பேங்க்ல இருந்து HPயோட கொலாபரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவர் அண்ட் ஃபர்ஸ்ட் பவர் பிளஸ் கிரெடிட் கார்டு அப்படிங்கிற ரெண்டு நேம்ல வந்து கிரெடிட் கார்டு வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றது, இதுல கிடைக்கக்கூடிய ஒரு சில ஹைலைட்டான பெனிஃபிட் என்னலாம். சோ எனக்கு வந்து பாத்தீங்க அப்படினா இந்த கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ்ட் ஆயிருக்குது. சோ இந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் கேட்க மாட்டாங்க. வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்ல உங்களுக்கு வந்து லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னு நினைச்சாலும் நீங்க IDFC பேங்க்ல வாங்கலாம். சோ உங்களுக்கு வந்து அதிகமா ஃபியூல் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய, உங்களுக்கு ஃபியூல் மூலமா நிறைய மணி சேவ் பண்ணக்கூடிய ஒரு கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பவர் பிளஸ் கிரெடிட் கார்டை நீங்க சூஸ் பண்ணலாம். நான் வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணேன். ஜஸ்ட் 2 மினிட்ஸ்ல எனக்கு கார்டு அப்ரூவல் ஆகி அடுத்த 5வது நிமிஷத்துல நான் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சோ விர்ச்சுவல் கார்டு வந்து இன்ஸ்டன்டா உங்களோட மொபைல் அப்ளிகேஷன்ஸ்ல வந்து ஷோ ஆயிரும். அதை யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு இமீடியட்டாவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரூபே டைப்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரூபே டைப் அப்படிங்கிறதுனால இதை கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது மாதிரி எல்லா விதமான அப்ளிகேஷன்ஸ்லையும் நீங்கள் லிங்க் பண்ணி நீங்கள் வந்து UPI பேமெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ நான் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நான் UPI பேமெண்ட் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு எப்படி 2 நிமிஷத்தில் கார்டு வந்து அப்ரூவ் ஆச்சு, அடுத்த 5 நிமிஷத்தில் வந்து கிரெடிட் கார்டை நான் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். இது எந்த அளவுக்கு பாசிபிள். ஸோ உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு எல்லாத்தையுமே வந்து லைவாகவே என்னோட மொபைல் அப்ளிகேஷனை லாகின் பண்ணி உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ இப்போ இதை பற்றின டீட்டெயில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவர் அண்ட் ஃபர்ஸ்ட் பவர் பிளஸ் கிரெடிட் கார்டு இந்த மாதிரி 2 வேரியண்ட்ல வந்து வெளியிடுறாங்க. ஸோ இதில் வந்து எந்த கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணுறது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் பவர் பிளஸ். ஸோ இந்த கிரெடிட் கார்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான பெனிஃபிட் வந்து கிடைக்கும். பட் ஃபர்ஸ்ட் பவர் கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் வந்து கம்மியாக கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ, ரெனிவல் ஃபீயும் கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் பவர் கிரெடிட் கார்டை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ 199 ரூபா ப்ளஸ் டேக்ஸ் வந்து பிடிப்பாங்க. அதே மாதிரி ரெனிவல் ஃபீ அடுத்த வருஷமும் அதே மாதிரி அதே அமௌண்ட் தான் வந்து பிடிப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் பவர் ப்ளஸ் கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 499 ரூபா ப்ளஸ் டேக்ஸ் வந்து பிடிப்பாங்க. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து பெனிஃபிட் வந்து அதிகமாக அதில் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பவர் கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக உங்களால் 65+ லிட்டர்ஸுக்கான அந்த ஃபியூலுக்கான அமௌண்ட்டை வந்து உங்களால் சேவ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவர் கிரெடிட் கார்டு மூலமாக உங்களால் அதிகபட்சமாக 7000 ரூபாய் வரைக்கும் சேவ் பண்ண முடியும். இது ஃபர்ஸ்ட் பவர் ப்ளஸ் கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சமாக 18,500 ரூபாய் வரைக்கும் உங்களால் சேவ் பண்ண முடியும். அதாவது 175 லிட்டருக்கான அந்த காசை வந்து உங்களால் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கிரெடிட் கார்டில் 2,500 ரூபாய்க்கு ஒர்த்தான பெனிஃபிட் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பவர் ப்ளஸ் கிரெடிட் கார்டு வந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டோட செட்டப் எல்லாமே நீங்கள் ஆப்பில் போய் பண்ணுவீங்களா, அந்த செட்டப் எல்லாம் பண்ணி முடிச்ச அடுத்த 30 நாளைக்குள்ள ஸோ நீங்கள் வந்து HP பெட்ரோல் பங்க் மூலமாக ஒரு 500 ரூபாய்க்கு மேலே 500 ரூபாய் இல்லை 500 ரூபாய்க்கு மேலே நீங்கள் ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 500 ரூபாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீஃபண்டபுள் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து ஜாயினிங் ஃபீயாக பே பண்ணக்கூடிய அந்த 500 ரூபாய் உங்களுக்கு ரீஃபண்டபுள் இது மூலமா வந்து கிடைச்சிரும். இதுல உங்களுக்கு 500 ரூபாய்க்கு பெனிஃபிட் கிடைக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு மூலமா நீங்க ஃபர்ஸ்ட் EMI வந்து அமேசான்லயோ ஃபிளிப்கார்ட்லயோ எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ அதுல வந்து உங்களுக்கு 1000 ரூபாய் இன்ஸ்டன்டாவே டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜூம் கார், அதுக்கப்புறம் வந்துட்டு இன்டர்நேஷனல் ரெண்டல் கார்ஸ், அப்புறம் ஈகோ ரெண்ட். ஸோ இந்த மாதிரியான கார்ஸ் ஏதாவது நீங்க வந்து ரெண்டுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல வந்து உங்களுக்கு 1000 ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதை பத்தின டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கும் இதுல வந்து உங்களுக்கு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2,800 ரூபாய் எப்படி டேலி ஆகுது அப்படிங்கிறது. 500 ரூபாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபியூல் மூலமாக கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் EMI எடுக்கிறது மூலமாக ஒரு 1000 ரூபாய் நமக்கு டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அப்புறம் HP பே அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. இது மூலமாக நம்ம பேமெண்ட் வந்து பண்ணும்போது அதில் ஒரு 150 ரூபாய் கேஷ்பேக் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து ஈகோ கார், அதுக்கப்புறம் வந்து யூரோப் கார், இது வந்து நம்ம ரெண்டலுக்கு எடுத்தோம் அப்படின்னா அதில் ஒரு 500 ரூபாய் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அப்புறம் வந்து ஜூம் காரில் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்துட்டு ரெண்டல் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அதுலேயும் உங்களுக்கு வந்து 1000 ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு இதில் வந்து பெனிஃபிட் வந்து கிடைக்கும். இது நீங்கள் ஃபர்ஸ்ட் பவர் கிரெடிட் கார்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் அந்த 30 டேஸ்க்குள்ள நீங்கள் பெட்ரோல் பங்கில் போயிட்டு 250 ரூபாய்க்கு மேலே நீங்கள் பெட்ரோல் போடணும். அப்படி போடும்போது உங்களுக்கு 250 ரூபா மட்டும் ரீஃபண்டபுள் ஆகும். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2,250 ரூபாய்க்கு ஒர்த்தான வெல்கம் பெனிஃபிட் இருக்குது. அதே பெனிஃபிட் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதுதான் அதுலேயும் வந்து கிடைக்கும். இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே இதில் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது. பட் நம்ம எக்ஸ்பிளைன் ஃபுல்லாக பண்ணோம் அப்படின்னா வீடியோட லென்த் வந்து பெருசாகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் பவர் ப்ளஸ்ஸை தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இது மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபியூல் பர்ச்சேஸ்
ரீசார்ஜஸ் வந்து பண்ணுறது, இல்லை நீங்கள் ஹெச்பி கேஸ் சிலிண்டர் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான பில் பேமெண்ட்டாக இந்த கிரெடிட் கார்டு மூலமாக பேமெண்ட் எதுவும் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இதில் நிறையவே சேவ் பண்ண முடியும். இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா 6.5% வரைக்கும் உங்களால் சேவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராசரி இல்லைனா யூட்டிலிட்டி பில் பேமெண்ட் ஏதாவது இந்த கிரெடிட் கார்டு மூலமாக பே பண்ணுறீங்க அப்படின்னா 5% வரைக்கும் உங்களால் சேவ் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஐடிஎஃப்சி பேங்கோட ஃபாஸ்டாக் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து ரீசார்ஜ் பண்ணும்போது இந்த கிரெடிட் கார்டு மூலமாக பண்ணீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு 5% வரைக்கும் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா அதர் இடங்களில் நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதில் 3x ரிவார்ட்ஸ் பாயிண்ட்டும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இதில் கிடைக்கக்கூடிய ஹைலைட்டான பெனிஃபிட்டை வந்து பார்த்தோம். இப்போ இந்த கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, எனக்கு வந்து எவ்வளோ அப்ரூவல் ஆச்சு அப்படிங்கிறத காமிக்கிறேன். அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி உங்களோட நேமை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த், இதுவும் ஆதார் பேனில் இருக்கிற மாதிரி என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பரை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு கெட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணதுமே உங்களுக்கு இது மாதிரி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து பாப்பப் ஆகும். இதில் வந்து ஐ அக்ரி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓடிபி என்ட்ரு பண்ணியாச்சு, டிக் பாக்ஸை டிக் பண்ணியாச்சு. இப்போ வந்து ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐடிஎஃப்சி பேங்கோட கிரெடிட் கார்டுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா மட்டும்தான் இந்த ஸ்டேஜுக்கு வந்து வரும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி விழுந்துரும். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் என்னோட டீட்டெயிலை மட்டும் ஃபில் பண்ணி நான் ப்ரொசீட் கொடுத்ததுமே எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன் மணிகண்டன், ஹேர் இஸ் யுவர் பர்சனலைஸ்ட் ஆஃபர் அப்படின்னு வந்து வந்துருச்சு. நோ இன்கம் ப்ரூஃப் ரெக்யூர்டு. ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்கம் ப்ரூஃப் எதுவுமே வந்து கேட்க மாட்டாங்க. நான் ஃபஸ்ட் டைம் கார்டுக்கு அப்ளை பண்ணும்போது எனக்கு எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் கேட்கல. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஜாயினிங் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 499 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி. அதே மாதிரி ரெனிவல் ஃபீமே அதே அமௌண்ட் தான் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. எனக்கு அப்ரூவ்டான கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பவர் ப்ளஸ் தான் அப்ரூவ் ஆயிருந்து. ஃபஸ்ட்டு பவர் கிரெடிட் கார்டு வந்து எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் பவர் வந்து காமிக்கும். ஸோ கீழே உங்களுக்கு 2 லிங்க்குமே செப்பரேட் லிங்க் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த கிரெடிட் கார்டு வேணுமோ அதை சூஸ் பண்ணி ப்ராசஸ் வந்து பண்ணுங்கள். பட் உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் பவர் கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணி நீங்கள் உள்ளே போகும்போது உங்களுக்கு ஃபஸ்ட் பவர் ப்ளஸுக்கு தான் எலிஜிபிள் இருக்கும் பட்சத்தில் டேரெக்டாக ஃபஸ்ட் பவர் ப்ளஸ் தான் காமிக்கும், ஃபஸ்ட் பவர் கிரெடிட் கார்டு வந்து காமிக்காது. ஸோ அதனால் நான் வந்து இதை வந்து ஆக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ரூபே டைப்பில் தான் வந்து கொடுக்குறாங்க. நமக்கு ரூபே டைப்பில் செலக்ட் கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் ஆகிருக்குது. ஸோ நம்மளோட கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30,000 ரூபாய் நமக்கு வந்து கிரெடிட் லிமிட்டை வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கிரெடிட் கார்டோட பெனிஃபிட் எல்லாமே கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ அதே பெனிஃபிட் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கெட் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ்க்கு வந்து வருவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது இந்த ஜாயினிங் ஃபீ ரெனிவல் ஃபீ பற்றின ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதையும் டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 2 டிக் பாக்ஸையும் வந்து டிக் பண்ணி விட்டுட்டேன். டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டேன், ப்ரொசீட் கொடுக்குறேன். இப்போ பேஜ் வந்து லோட் ஆகும், கொஞ்சம் டைம் வந்து வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து டேரெக்டாக வந்து கங்க்ராச்சுலேஷன் மணிகண்டன் அப்படின்னு வந்து விழுந்துருச்சு. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யுவர் ஃபிசிக்கல் கார்டு வில் பி டெலிவர் வித்தின் 5 ஒர்க்கிங் டேஸ் அப்படின்னு வந்து வந்துருச்சு. என்னடா இவ்வளோ தான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது வந்து எனக்கு வந்து எதுக்கு இது மாதிரி ஒரு 3 ஸ்டெப்பில் எனக்கு கார்டு வந்து அப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஆல்ரெடி ஐடிஎஃப்சி பேங்க்கில் வந்து ஃபஸ்ட்டு மில்லியானியா கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணுறேன். அது வந்து லைஃப் டைம் ஃப்ரீயாக எனக்கு வந்து அப்ரூவ் ஆச்சுது. ஸோ அந்த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இது மாதிரி வெறும் 3 ஸ்டெப்லலாம் நான் வந்து பண்ணி முடிக்கலை. நான் என்கிட்ட ஆல்ரெடி வந்து அந்த கிரெடிட் கார்டு இருக்கிறதுனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே பேங்க்கில் நான் வந்து ஒரு கொலாபரேஷன் கிரெடிட் கார்டுக்கு தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். டைரக்ட் கிரெடிட் கார்டு ஆல்ரெடி இருக்குது. நான் மறுபடியும் கொலாபரேஷன் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணதுனால எனக்கு அந்த கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி இது வந்து இமீடியட்டாக அப்ரூவ் ஆயிருச்சு. ஸோ அந்த ஒரே ரீசன்லனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3 ஸ்டெப்பில் எனக்கு வந்து இந்த கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் ஆயிருச்சு. இதில் நம்மளுக்கான அப்ளிகேஷன் நம்பர் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த கிரெடிட் கார்டை 5 நிமிஷத்தில் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு வந்து சொன்னால. ஸோ இப்போ அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் மெசேஜில் அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணது. ஸோ உங்களுக்கு ஒரு வேளை எலிஜிபிலிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இது மாதிரி கார்டு வந்து ஆஃபரில் காமிச்சு உங்களுக்கு லிமிட் எல்லாமே காமிச்சிட்டு இது மாதிரி டெக்ஸ்ட் மெசேஜில் வரும்போது அனபிள் டு ஆஃபர் ஃபார் யூ அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ரிஜெக்டட் ஆயிருச்சு அப்படின்னு முடிவு பண்ணிடலாம். ஸோ எனக்கு அது மாதிரி கிட்டத்தட்ட 10 டைமுக்கு மேலேயே வந்து வந்திருக்குது ஃபஸ்ட் கார்டு வாங்கும்போது. ஸோ நமக்கு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி எதுவுமே வரல. கங்க்ராச்சுலேஷன் மணிகண்டன், யுவர் ஃபஸ்ட் பவர் ப்ளஸ் கிரெடிட் கார்டு இஸ் ஜெனரேட்டட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் பவர் கிரெடிட் கார்டு வந்து ஜெனரேட் ஆயிருச்சு அப்படின்னு வந்துருச்சு. இதுக்கப்புறம் நான் இமீடியட்டாகவே என்னோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை லாகின் பண்ணி நான் வந்து செக் பண்ணேன். எனக்கு கார்டு வந்து அங்கே ரிஃப்ளெக்டும் ஆயிருச்சு. இப்போ அதை வந்து காமிக்கிறேன். இந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
11:27க்கு வந்து வந்திருக்குது. இப்போ நான் அதை வந்து எப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11:40. ஸோ நான் இது வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்து பார்த்தேன், இமீடியட்டாக வந்து பார்க்கல. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து என்னோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கிரெடிட் கார்டு அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அந்த கிரெடிட் கார்டு ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எத்தனை கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறோமோ எல்லா கார்டுமே இதில் லிஸ்ட் அவுட் ஆயிரும். இதில் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு மில்லியானியா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று அவங்க கொடுத்த கார்டு, இன்னொரு கார்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் இமேஜை வந்து பிரிண்ட் பண்ணி வாங்கினேன். அதனால் 2 கிரெடிட் கார்டு இருக்கும். ஆனால் ரெண்டுக்குமே ஒரே லிமிட் தான் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ அப்ளை பண்ண கிரெடிட் கார்டு. இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவர் ப்ளஸ் கிரெடிட் கார்டுன்னு வந்துருச்சு பாருங்க. லாஸ்ட் 4 டிஜிட் கார்டு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 5420. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளுக்கான கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய். இதுக்கு முன்னாடியும் நமக்கு கிரெடிட் கார்டுக்கான லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 30,000 ரூபாய் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த வாட்டியாவது கூடும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் கூடலை. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டை நான் உங்களுக்கு கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த கிரெடிட் கார்டு மேலே டச் பண்ணுறேன். இப்போ வந்து டச் பண்ணதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிரெடிட் கார்டே வந்து ஷோ ஆயிருச்சு பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவர் ப்ளஸ் அப்படின்னு மேலே ஹெட்டிங் வந்துருச்சு. இதில் வந்து கார்டு வந்து ஷோ ஆயிருச்சு பாருங்க. நமக்கு ரூபே செலக்ட் கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் ஆயிருக்கு. இப்போ இந்த கிரெடிட் கார்டோட நம்பரை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம இந்த கிரெடிட் கார்டு மேலே டச் பண்ணோம் அப்படின்னா பேக் சைடு ஓப்பன் ஆகும். அதில் கார்டு நம்பர் எல்லாமே வந்து ஷோ ஆயிரும். ஸோ இந்த கார்டு செட்டப் எல்லாமே நம்ம உள்ளே போயிட்டு நம்ம வந்து செட் பண்ணணும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்டோட பின் நம்பர் போய் செட் பண்ணணும். ஜஸ்ட் இந்த கார்டை செலக்ட் பண்ணிவிட்டு கார்டு செட்டிங்கில் போயிட்டு செட் த பின் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா கார்டுக்கான பின் நம்பரை டேரெக்டாக என்ட்ரு பண்ண சொல்லும். மற்ற பேங்க்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா கார்டோட நம்பர், எக்ஸ்பைரி மந்த், எக்ஸ்பைரி இயர்லாம் என்ட்ரு பண்ணி தான் நம்ம வந்து பின் நம்பர் ஜென்ரேட் பண்ணணும். இதில் அப்படி கிடையாது. டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கார்டோட நம்பரை வந்துட்டு பின் நம்பரை மட்டும் செட் பண்ணால் போதும். அதை வந்து செட் பண்ணிவிட்டு நான் வந்து கூகுள் பே, ஃபோன்பே, யூபிஐ எல்லா இதுலேயும் வந்துட்டு நான் இந்த கார்டை வந்து லிங்க் பண்ணிட்டேன். ஏன்னா நான் அதிகமாக வந்துட்டு மளிகை ஜாமான் வாங்குறதுலேருந்து எல்லாத்துக்குமே வந்து கூகுள் பேயில் தான் வந்து பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த கிரெடிட் கார்டு நமக்கு அதிகமாக யூஸ் ஆகும் நம்ம யூபிஐ பேமெண்ட் இது பண்ணுறதுக்கு. ஸோ இதை வந்து அடுத்த ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பில் பேமெண்ட் வந்து பண்ணியிருக்கேன். அதை காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நான் பில் பேமெண்ட் இது பண்ணது. உங்களுக்கு அந்த கிரெடிட் கார்டோட லாஸ்ட் 4 டிஜிட் நம்பரை சொன்னல, இதில் வந்து பாருங்கள் அந்த லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர் 5420. ஸோ இந்த கிரெடிட் கார்டில் தான் வந்து நான் இப்போ வந்து பில் பேமெண்ட் இது பண்ணியிருக்கேன். எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99 ரூபா பேமெண்ட் இது பண்ணியிருக்கேன். யூபிஐ டிரான்சாக்ஷன் வந்து பண்ணியிருக்கேன். நமக்கு ஆல்ரெடி இது வந்து யூபிஐயில் லிங்க் பண்ணணும்னு சொன்னல. ஸோ அதை யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு 99 ரூபா பில் பேமெண்ட் வந்து செல்வகுமார் அப்படிங்கிற ஒரு கடைகளில் வந்துட்டு நான் வந்து ஷாப்பிங் பண்ணேன். ஸோ அதுக்கு நான் வந்து பேமெண்ட் இது பண்ணியிருக்கேன். இன்னும் பேலன்ஸ் வந்து 29,901 ரூபாய் நமக்கு வந்து பேலன்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஈவினிங் நான் வந்து பண்ணது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி நான் வந்து அப்ளை பண்ணி இந்த கார்டை வந்து இன்ஸ்டண்ட்டாக அப்ரூவ் ஆனதுமே கார்டை ஆக்டிவேட் பண்ணி யூபிஐ எல்லா அப்ளிகேஷன்ஸில் லிங்க் பண்ணி பில் பேமெண்ட் அதை கொண்டு பண்ணிட்டேன். இன்னும் எனக்கு கார்டு வந்து ரிசீவ் ஆகலை. இன்றைக்கி தான் அப்ளை பண்ணியிருக்கேன். கார்டு வந்து இன்னும் வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 to 10 ஒர்க்கிங் டேஸ் வந்து டைம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நமக்கு வந்து ரிசீவ் ஆயிரும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எதனால ஃபாஸ்ட்டாக அப்ரூவ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும்போது இந்த கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணலை. அதாவது நான் வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற அன்றைக்கி நான் வந்து ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது இந்த ஃபஸ்ட் பவர் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணலை. ஃபஸ்ட்டு ஸ்வைப் கிரெடிட் கார்டு அப்படின்னு ஒரு கிரெடிட் கார்டு வந்து ஐடிஎஃப்சி பேங்க்கில் இருக்குது. அந்த கார்டுக்கு நான் அப்ளை பண்ணும்போது சேம் இதே மாதிரி தான் இன்கம் ப்ரூஃப் இல்லாமல் கார்டு வந்து அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கார்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினிங் ஃபீ, ரெனிவல் ஃபீ சேம் அமௌண்ட் தான், சேம் கிரெடிட் லிமிட் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்ததுமே நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த பேஜை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டேன். ஸோ ஆல்ரெடி என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2-3 கிரெடிட் கார்டு இருக்குது. என்கிட்ட இல்லாத கிரெடிட் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூல் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு கிரெடிட் கார்டு வேணும். ஸோ பைக்குக்கு அடிக்கடி நம்ம பெட்ரோல் வந்து போடுறோம். அப்படி இருக்கிறப்ப இது மூலமாக நமக்கு நிறைய யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக அந்த கிரெடிட் கார்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பவர் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து இதே மாதிரி அப்ரூவ்டு காமிச்சுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக ப்ராசஸ் வந்து பண்ணேன். ஜஸ்ட்டு ப்ரொசீட் கொடுத்ததுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்டு வந்து அப்ரூவ் ஆயிருச்சு. ஸோ இது நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டீட்டெயிலாம் கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைனலாக வந்து ஓடிபி போட்டு என்ட்ரு பண்ணதுமே அதுக்கப்புறம் உங்களோட ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, அந்த கம்பெனியோட இமெயில் ஐடி, உங்களோட சேலரி ரேஞ்ச் என்ன, கம்பெனியோட அட்ரஸ்ஸு, உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி இதெல்லாம் கேட்கும். இதுக்கப்புறம் வந்து கார்டில் வந்து நேம் வந்து எந்த மாதிரி பிரிண்டட் ஆகணுமோ ஸோ அந்த நேமை வந்து டைப் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட மதர் நேம், ஃபாதர் நேம், அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் இருந்ததுன்னா அதை என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் டீட்டெயிலாக கன்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணி ஃபைனலாக சப்மிட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து கொடுப்பாங்க. அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வந்ததுமே உங்களுக்கு கார்டு வந்து அப்லோட் ஆயிடாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ கேவிசி வந்து பண்ணணும். நான் வந்து ஃபஸ்ட்டு கார்டுக்கு அப்ளை பண்ணும்போது, மில்லியனியம் கார்டுக்கு அப்ளை பண்ணும்போது நான் வந்து வீடியோ கேவிசி வந்து பண்ணேன். இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் வீடியோ கேவிசி வந்து பண்ணணும். ஒரு டைம் வீடியோ கேவிசி வந்து பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறமா அந்த வீடியோ கேவிசி
KYC கம்ப்ளீட்டட் ஆனால் அடுத்த 48 ஹவர்ஸில் உங்களுக்கு கார்டு வந்து அப்ரூவ்டாக ரிஜெக்டடானு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஆல்ரெடி மில்லியானியா கிரெடிட் கார்டு இருக்கிறதுனால இமீடியட்டாக அப்ரூவ் ஆயிருக்கு. நீங்கள் ஆல்ரெடி IDFC பேங்கோட கிரெடிட் கார்டு யூஸராக இருக்கீங்க, நீங்கள் ஆல்ரெடி IDFC பேங்க்கில் ஒரு டேரக்ட் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு இது மாதிரி கொலாபரேஷன் கிரெடிட் கார்டு வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து 100% கார்டு வந்து அப்ரூவ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கார்டு வந்து எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணுறது, ஸோ எனக்கு எதனால் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அப்ரூவ் ஆச்சு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களில் யாருக்கெல்லாம் இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவ் ஆச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.